I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ வாட்ச் ஐபிசி பரம் வாட்ச் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து ரெண்டாவது படத்தோட ஒரு கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹனுமான் வரும்போது ஹனுமான் ஹவ் ஐ கேன் சே இட், பட் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து அடுத்து மகாகாளி வரப்போகுதுங்கும் போது வேற லெவல் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு கேரக்டர் சுக்ராச்சாரியர் அவரோட கேரக்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி தான் இது இருக்குது. அண்ட் ஹேவிங் செட் சுக்ராச்சாரியருக்கு வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாதுலாம், சும்மா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தேன் யாருன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்க. ஐ மீன் அசுரர்களோட குருங்கிற மாதிரி பார்த்தேன். பட் ஆனாலும் வந்துட்டு அசுரர்களுக்கே வந்துட்டு குரு மாதிரி இருந்தாலும் வந்துட்டு சும்மா ஹேட் பண்ணுங்கிறக்காக பண்ணக்கூடாது, ரைச்சஸாக தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்காப்புல. பேசிக்கலி ஒரு பேக் ஸ்டோரியும் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய அன்ஃபேர் விஷயங்கள் நடந்து அதுலேருந்து ஒரு டேக் தான் இப்படி மாறினார் அவருங்கிற மாதிரி. பட் மாறினாலும் பிரின்சிபல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வந்துட்டு என்ன தான் அசுரர்களுக்கும் மீன் லைக் குருவாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஓகே ஹி ஸ்டுட் வெரி 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 ஸ்ட்ராங் ஆன் ஹிஸ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருந்துச்சு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி வாட் திஸ் பர்டிகுலர் வீடியோ வில் ரிவீல் பார்த்துலான்னு சொல்கிறேன். ஆல்சோ அக்ஷய் கன்னா சார் ஆஃப்டர் ரஹ்மான் டக்கைட் கேரக்டர் இன் துரந்தர் மனுஷன், இந்த கேரக்டர் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐம் த்ரில் ஃபார் திஸ். நடுவில் ஏதோ ஒரு படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணி நினைக்கிறேன், பட் அந்த படம் நான் பார்க்கல. பட் இது வந்து அகைன் அ வெரி பவர்ஃபுல் ரோல் அண்ட் செம்ம சாய்ஸு. மனுஷன் எனக்கு தெரிஞ்ச அடையாளம் தெரியவாரனே தெரியல. ஸோ த்ரில்ரா பார்த்துடலாம், ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அவர் பேசலாம்னு சொல்கிறேன். அண்ட் ஸ்ரீயா ரெட்டி மேம் பேரும் போட்டிருக்கு. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி குட் ஒன். அண்ட் நான் சொன்ன மாதிரி பிவிசியூனாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா. ஸோ ஐம் த்ரில்ட் ஃபார் திஸ். பார்த்துடலாம், அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு. பட் போறக்கு முன்னாடி இது பார்த்து வந்துருக்கேன். உங்களுக்கு கம்மியான விலையில கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்றேன். ஆல்சோ இது பாத்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகைன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. ரைட், ஸோ பார்த்துட்டீங்களா, ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா எப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு without wasting any more time டக்குன்னு பார்த்துலாம். இட்ஸ் சுக்ராச்சாரியாஸ் வார் கிரைம். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி a good one. செம எக்ஸைட்டட். பார்த்துலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹியர் we go. யார் ஒரு ரேண்டமா ஒரு கேரக்டரா? ஓகே, அமிர்தத்திற்கு பார்க்கடலை கடைந்த போது தேவர்களுக்கு நிகராக அசுரர்கள் உழைத்திருந்தும் அந்த விஷ்ணு அமிர்தத்தை தேவர்களுக்கே வழங்கினார். இது தர்மமா அதர்மமா? பயங்கரமா இருக்காரா? ஐயோ, இந்திரன் சிம்மாசனத்தின் மேல் எங்களுக்கு இருந்த உரிமையை அபகரித்தனர். இது தர்மமா அதர்மமா? ஒட்டுமொத்த அசுர குலத்தையும் அகல பாதாளத்தில் தள்ளி 14 லோகத்தின் நுழைவாயில்களையும் அடைத்து விட்டனர். இது தர்மமா அதர்மமா? நைஸ் டப்பிங், நல்லா இருக்கு. ஓ, கனியண்ண. சதுர்தசி நாட்களில் அசுரர்களின் வெற்றி பேரொளி பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும். பின் அசுரர்களுக்கு நிரந்தர முக்தி கிடைக்கும். மியூசிக் நல்லா இருக்கு, செம இருக்கு. ஓ, நைஸ்டா. மியூசிக் பயங்கரமா இருக்கு. ரத்த பீஜா
மனித குலத்தை அடியோடு அழித்து விட. Sorry. Oh, nice. பெரியம்மா பார்க்கறாங்கடா. ஓகே கரெக்டாக தான் படிச்சையோ தப்பாக படிச்சிட போகிறேன். நாம இல்லை, பெரியம்மா பார்க்குறாங்கடா. ஓகே, வாவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பிங் செம்ம கன்வின்சிங்காக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கும்போது வந்துட்டு அசுரர்கள் சாகக்கூடும், ஆனால் தேவர்களுக்கு சாவே கிடையாது. ஸோ ஈஸியாக அவங்க அழிச்சிருவாங்கிற மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அசுரர்களும் வந்துட்டு சாகவரம் பெறணும், இல்லை வந்துட்டு இறந்துட்டாலும் அவங்கள வந்து டெட்லேருந்து ரைஸ் பண்ணணும், உயிர் திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவர் சுக்கராச்சாரியர் அவர்கள் வந்துட்டு ஒரு சிவன் கடவுளுக்காக வந்துட்டு இது பண்ணுவார், தபஸ் மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுவும் பல ஜென்ரேஷன், கிட்டத்தட்ட 1000 வருஷம் வேறு மாதிரி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். தப்பாக ரைட்டான்னு தெரியல, நான் பார்த்தது மட்டும் தான் சொல்கிறேன், எனக்கு தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க சொல்கிறேன். பல நூற்றாண்டுகள் வந்துட்டு அந்த தபஸ் பண்ணதுனால சிவன் வந்து அவருக்கு ஒரு இது கொடுத்துருவாரு, ஒரு பிளெஸிங் மாதிரி கொடுத்துருவாரு. ஐ திங்க் இட்ஸ் மிருத்த சஞ்சீவனின்னு நினைக்கிறேன். மிருத்த சஞ்சீவனின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ கொடுத்துருவாரு நினைக்கிறேன். அது சொன்னால் இறந்தவர்களையும் வந்துட்டு உயிர் எழுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தேன். நான் பார்த்தது மட்டும்தான் சொல்கிறேன், நான் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன், அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் எது தப்பாக இருந்தாலும் சாரி, எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள், எனக்கு சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் அந்த கடைசியில் அந்த கீழே கல்லெல்லாம் உடஞ்சி வந்துருச்சுல, எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன், அந்த மந்திரம் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒன் செக் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், மிருத்த சஞ்சீவனி அதான் நினைக்கிறேன். அது சொல்கிறாரு, இறந்த அசுரர்கள்லாம் வந்துட்டு இது வராங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் லைக் மறுபடியும் பிறந்து வர, ஐ மீன் லைக் எழுந்து வராங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ ரத்த பீஜம் கிளப்பி விட்றா அப்படி. ஓகே, ஆமாம், மகாகாலிங்கும் போது ஆப்வியஸ்லி ரத்த பீஜருக்கும் மகாகாலி தானே அந்த பெரிய சண்டை, வேறு லெவல் சம்பவம் இல்லை அது. ஓகே, அது நான் பார்த்தேன். ரத்த பீஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அசுரன் வேறு, ஏன்னா அவரோட ஒரு துளி ரத்தம் விழுந்தால், பூமியில் விழுந்தால் அது இன்னொரு அசுரனாக மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மகாகாளி அவர்களுக்கு வந்துட்டு சண்டை வரும்போது வெட்ட வந்துட்டு வெவ்வேறு அப்படியே ஒரு ஆர்மி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும்போது வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு காளியம்மா வந்துட்டு வெட்டி அந்த பவுல்லே வந்து அப்படி ரத்தத்தை குடிச்சிட்டாங்க. அப்படி கீழே விழுந்தா தானே அசுரனாக மாறும், அந்த ரத்தத்தை உடனே பூமியில் பட விடாமல் குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு வேக் ஐடியா கிடச்சிது. அகைன் நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் பார்த்து எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிது, அதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்கிறேன், நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் கமிங் பேக் டு திஸ், மியூசிக் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, விஎஃப்எக்ஸும் பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கு ஸ்மரன் சாய் அவர்கள். ஓகே, விஎஃப்எக்ஸ் டீம் பற்றி எதுவும் போட்டிருக்கா, எதுவும் போடல, பயங்கரமாக இருக்குது. 8th Jan வருது. ஓகே, சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில் அந்த கண்ணடி மேலே பார்க்க அப்படின்னு சொல்லுவோம், ஐயோ செவையாக இருந்துச்சு. திஸ் இஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் நம்ம அக்ஷய் கண்ணா சார் பின்னீர் பாப்லன்னு தோணுது ஆக்டிங்கில். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஐ லவ்ட் இட், ஐ ரியலி என்ஜாய்ட் இட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரைட், this is my reaction for Mahakali Shukracharya's war cry. உங்கள் தாட்ஸ் எனக்கு அப்பா சில வீடியோ பிடிச்சி நன்றி குறிச்சி சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.